பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் மகன்கள் அடியாலா சிறைச்சாலையில் இருக்கும் தங்கள் தந்தையின் உடல்நிலை குறித்து அச்சம் தெரிவித்துள்ளனர். தங்கள் தந்தையை பார்க்க அனுமதிக்குமாறு அவர்கள் பாகிஸ்தான் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து 2023ஆம் ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பல்வேறு வழக்குகளில் தண்டனை பெற்று ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். வெளிப்படைத்தன்மை மற்றும் நெருங்கிய உறவினர்களின் சந்திப்பும் இன்றி அவர் சிறைவாசத்தில் இருப்பதால் பல்வேறு கேள்விகளும் சர்ச்சைகளும் சுற்றி வருகிறது. குறிப்பாக இம்ரான் சிறையில் கொல்லப்பட்டதாக சில மாதங்களுக்கு முன்பு கிளம்பிய செய்தி பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தியது. இதனை அடியாலா சிறை நிர்வாகம் நிராகரித்தது. சமீபத்தில் இம்ரான் கானின் வலது கண்ணில் 85% பார்வையை இழந்துவிட்டதாக செய்திகள் வெளியாகின. இந்த தகவல் அவரது நெருங்கிய வட்டாரம் மற்றும் ஆதரவாளர்கள் இடையே கவலையை மேலும் அதிகரித்தது. சூழல் இப்படி இருக்கையில் கடந்த வாரம் இம்ரான் கான் தரப்பு வழக்கறிஞர் சிறையில் இருக்கும் இம்ரான் கானின் பார்வை திறன் குறித்து பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைத்தனர். இதற்கு பதிலளித்த சிறைச்சாலை மருத்துவ வாரியம் அவரது பார்வை திறன் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தனர். பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் கிரிக்கெட் கேப்டனும் முன்னாள் பிரதமருமான இம்ரான் கானின் இரு மகன்களான 26 வயதான காசிம் மற்றும் 29 வயதான சுலைமான் இருவரும் தங்களது தந்தையின் உடல்நலம் குறித்தான அறிக்கையை நிச்சயமற்றதாக கருதுகிறார்கள். லண்டனில் வசிக்கும் இருவரும் அவரிடம் தொலைபேசியில் பேசியிருந்தனர். எப்போதும் அவர் தனது உடல்நலம் பற்றி பேச மறுப்பார். ஆனால் தற்போது விரக்தியை வெளிப்படுத்தியது மட்டும் இல்லாமல் அவர்கள் தனது கண்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கிறார்கள் என்று இம்ரான் கூறியதாக அவரது மகன்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தனியார் மருத்துவர்கள் மூலம் இம்ரான் கானுக்கு சிகிச்சை மேற்கொள்ளும்படி வலியுறுத்துகிறார்கள். அதே சமயம் இம்ரான் கானுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த விவரங்களை உச்சநீதிமன்றம் கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த நவம்பர் 2022 முதல் தங்கள் தந்தையை ஒரு படுகொலை முயற்சியில் இருந்து தப்பிய பிறகு பார்க்கவில்லை என்றும் கடந்த மாதம் தந்தையை பார்க்க பாகிஸ்தானுக்கு வர விசா விண்ணப்பித்ததாகவும் ஆனால் இதுவரை பதில் வரவில்லை என்றும் இம்ரான் கானின் மகன்கள் தெரிவித்தனர். மேலும் இம்ரான் கானின் மகன்கள் அவரை சந்தித்தால் பெரும் செய்தியாக மாறி பேசும் பொருளாக கூடும் என்பதே பாகிஸ்தான் அரசு விசாவை தாமதப்படுத்த காரணமாக இருக்கலாம் என்று சுலைமான் கூறினார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் 14 முன்னாள் கிரிக்கெட் கேப்டன்கள் ஒன்றாக இணைந்து இம்ரான் கானுக்கு முறையான சிகிச்சையை பாகிஸ்தான் அரசு உறுதி செய்ய வேண்டும் என கூட்டு கடிதம் வெளியிட்டு வலியுறுத்தியுள்ளனர். இக்கடிதத்தில் சுனில் கவாஸ்கர் மற்றும் கபில் தேவ் கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது.